ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து இந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்காக இல்லை, ரிலேட்டிவ்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கோல்டு வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஆசை இருக்க தான் செய்யுது. பெண்களுக்கு வந்து கோல்டு மேலே ரொம்பவே வந்து ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அதை பண்ண மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்துட்டு நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூசேஜ் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்காக வந்து மாடல் எப்போவுமே வரதான் வந்து செய்யுது. அதுக்கு நம்ம வந்து அதை பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆகிடும், இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டில் வந்துடுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதில் என்ன வந்து ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து என்ன நம்ம தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செய்கூலியும் வேட்டும் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து போடப்படுது. ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டே வந்து நம்மளுக்கு போய் லாக் ஆகுது. அதில் தான் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டே வந்து பார்க்க செய்கிறாங்க கடைக்காரங்க எல்லாமே. ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக வந்து நம்மளுக்கு எந்த டிசைன் தேவை, நம்மளுக்கு எத்தனை செட்டு தேவை அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டு காயினாக வந்து எடுத்து வைங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கோல்டு காயினாக வந்து எடுத்து வைக்கும்போது நம்ம என்ன வந்து நம்ம பண்ணுறோம், புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேட்டும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த செய்கூலி சேதாரம்ன்றது நம்மளுக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு காயினாக வந்து சேர்த்து வச்சு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்போ வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களாகிய நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்காமல் எதனா ஒரு வேலையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சிறு துளி தான் வந்து பெரும் வெள்ளமாக ஆகும் அப்படின்றத வந்து நம்ம மனதில் கொண்டு ஒரு நாளைக்கு வந்து நான் இவ்வளோ ஹவர்ஸ் வந்து நான் எனக்காக வந்து வேலை செஞ்சுப்பேன். ஸோ பணம் ஈட்டுறதுக்காக எனக்கு ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்காக என்னோடய தேவைகளை நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற இதில் வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு இலக்கை நோக்கி வந்து ஓடிட்டுருக்குறோம். நம்மளுக்கு வந்து ஒரு சில இதை பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து டியூஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கும்போது இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். மாவு அரைச்சி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். எல்லாருக்குமே வந்து இது பண்ண நம்மளால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டாக நம்ம ஃப்ரீ டைமில் வந்து பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டியூஷன் எடுக்க முடியல, இல்லை நான் அப்போ வந்து குறைஞ்ச மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து திறமையை வந்து நமக்குள்ளே வந்து எல்லாருக்குமே எல்லா திறமையும் வந்து கிடைச்சிறது கிடையாது. நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லரிங் கிளாஸ் பண்ணலாம், இல்லை பேக்கிங் வந்து பண்ணலாம், இல்லை வந்து ஏற்கனவே நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு சமையல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த சமையலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதன்னா ஒரு திறமை வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு திறமையை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ திறமையே இல்லாத பர்சன் வந்து கிடையவே கிடையாது. திறமை ப்ளஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எதுலனா ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து எனக்கு எதுவுமே வந்து நான் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாச்சும் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த திறமையே வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ டெய்லரிங் கிளாஸ்னால் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும். ஸோ அது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வந்து அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு போர் அடிக்குது, நான் பார்ட் டைம் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு பேச்சு திறமை வந்து அதிகமாக இருக்குது உங்கள் லைஃப் ஸ்டைலில், அந்த மாதிரினா நீங்கள் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், கொஞ்சம் அந்த 4000 ஹவர்ஸ் வந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து அதையும் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் 4000 ஹவர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து நான் கஷ்டப்பட்டு தான் வந்து ரீச் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது இல்லைனா வந்து எதனாலாம் ஒன்று வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ மணி வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்கிறப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேவிங்ஸில் வந்து நீங்கள் மணி நீங்கள் வந்து உங்களை யாருமே வந்து கேட்க போகிறது கிடையாது, கரெக்டாக? ஸோ அந்த காசை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
நீங்கள் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்டும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட காசு தானே, அதனால் வந்து நம்ம தாராளமாக வந்து அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து ஈஸியாக தங்கத்தை வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தங்கத்தை வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து காயினை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ சேர்த்து வச்சுட்டு அந்த காயினை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதா, செயினாவோ இல்லை நெக்லஸாகவோ என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா போயிட்டு மாற்றிட்டு இருக்க